ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு இந்த ஊரும் உலகமும் தடையா இருக்குமோன்னு அவன் ஓதின மந்திரத்துல நான் மயங்கி போனேன். நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு கூட உற்சாகமா முடிவு பண்ணினோம். ஆசைய மனசுலயும் அம்மாவோட நகைகளை பெட்டியிலையும் சுமந்துக்கிட்டு அவனுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் வரல. தினமும் நேரம் கழிச்சு வர்ற ரயில் அன்னைக்கு நேரத்தோடவே வந்துடுச்சு. தினமும் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே எனக்காக காத்துட்டு நிக்கிறாவ அன்னைக்கு நேரம் கழிச்சு கூட அங்க வரவே இல்லை. ட்ரெயின் போயிடுச்சு, ஆனா அவ வரவே இல்லை. அவனோட கோடத்தனம் அவனை வரவிடாம தடுத்திருக்கோன்னு முடிவு பண்ணினேன். அவனுக்கு பதிலா எங்க அப்பா வந்தார். நான் மிஸ்ஸஸ் கோபாலா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கதா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லம்மா. நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே வெந்துகிட்டு இருக்கேன். என் கணவர் என்னை கட்டி அணைக்கிறப்பெல்லாம் எவனோ அணைச்ச உடம்பு தானே இதுன்னு எனக்குள்ளே நெருப்பா எரியுதுமா. அந்த கொடுமையான உணர்ச்சியை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அதை அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறியா? அதை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறியா? சுமதி, காதல் கதைகள்ல படிக்கிறப்போ சுகமா இருக்கிற சமாச்சாரமா. ஆனா வாழ்க்கையில ஏதோ என் மேல படிஞ்ச கரைகளால உன் மேலையும் கரையை படிய வச்சு பக்கத்துல நிறுத்துறதா நான் பேசுறேன்னு நினைக்காத. யாருக்குமே தெரியாம என் வாழ்க்கையில் நடந்து போன அந்த இருட்டான சமாச்சாரத்தை நான் வெக்கத்தை விட்டு உன்கிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு நீயும் இப்படி ஒருத்திக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான். என்னோட அனுபவத்துல காதலுங்கிறது ஒரு அவசரமான உணர்ச்சிமா. கல்யாணம் ஒரு அமைதியான உணர்ச்சி. காதலிச்சுதான் தீரணும்னு உன் மனசு கட்டாயப்படுத்தினா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் காதலி. அக்கா, நான் கையில பிள்ளையோட வர்றப்ப உன் கழுத்துல தாலியோட அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளை பக்கத்துல உன்னை நான் பார்க்க ஆசைப்படுறேன். சரியோ தப்போ இந்த மௌனத்தை சரின்னு எடுத்துக்கிறேன். சாப்பிட்டீங்களா? அப்பா, வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்குன்னு வெளிக்காத்து வாங்க போனியா? என்ன சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு தான். அம்மன் கோயிலுக்கா இல்ல ஆண்டவன் கோயிலுக்கா? வாரம் வாரம் போற கோவிலுக்கு தான். வார வாரம் போறியா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கிடுச்சு. வார வாரம் பாக்குற கடவுளை தானே இன்னைக்கும் பாத்திருப்ப. அந்த ஆண்டவன் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா வரம் கொடுத்திருக்கானே? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வர வர உனக்கு ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனசு திருப்தி ஆயிடுது இல்ல? என்ன சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. வர வர உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. அப்பா, என்னடி புள்ள அப்ப மூஞ்ச பாக்குறது துடிக்கிறானா? உங்க புள்ளையாச்சே, துடிக்காம இருப்பானா? அந்த புள்ள தன்னோடதுன்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கானே. போஸ்டர்ல வெடிகுண்டு வந்ததுன்னு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்போ எனக்கு வேடிக்கையா தான் இருந்தது. ஆனா அந்த வெடிகுண்டு என் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துருச்சேடி. என்ன சொல்றீங்க? நான் என்னடி சொல்றது? அதான் வாசனைக விளக்க உரையே எழுதியிருக்கானடி. அவன் புள்ளைக்கு நீ அம்மா ஆகலாம், என்ன அப்பனாக்க பாக்குறியடி? சத்தியமா இந்த தாலி மேல ஆணையா சொல்றேங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்யலங்க. இத தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிருப்ப, தாலி கட்டுறதுக்கு பிறகு இப்ப என்கிட்ட சொல்றிய?
உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற டைலாக்கே இதனடி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எந்த துரோகமும் செய்யலைங்க. வயித்துல இருக்கிற இந்த புள்ள மேல ஆணையா சொல்றேன், என்ன நம்புங்க. வயிறு நிறைய துரோகத்தை சுமந்துக்கிட்டு வாய் நிறைய பொய் சொல்றீங்க. என் மான மரியாதை எல்லாத்தையும் அந்த லெட்டரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா உன் கதையை தான் இந்த லெட்டர் விளக்கமா சொல்லுதேடி. நான் எது தப்பு பண்ணலைங்க. இந்த குழந்தை உங்களது தாங்க. ஏன் குழந்தை இல்லடி, இது அவன் குழந்தை. ஓடி வெளியே. என்ன நம்புங்க. ஓடி வெளியே. ஜானகி, ஜானகி, சுமதி, ஜானகியை பாத்துக்க. நான் பால் சுட வச்சு கொண்டு வரேன். பத்திரமா பாத்துக்க, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். அக்கா, அக்கா, சுமதி, பிறந்த இந்த குழந்தை சத்தியமா சொல்றேன், நான் மனசால தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா உடம்பால தப்பு பண்ணலாமா? கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒருத்தரை மனசார காதலிச்சது உண்மைதான். ஆனா அந்த தப்புக்காக இன்னைக்கு நான் எந்த நிலைமையில தண்டனை அனுபவிக்கிறேன் பாத்தியா? நான் செத்தாலும் எனக்கு வந்து இந்த அவமானம் சாகாது. சுமதி, நான் ஏன் உன்னை அடிக்கடி எச்சரிக்கை பண்ணினேன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? வேலி இல்லாம விதை விளைச்சல் ஆகுறதும் சரி, தாலி ஏறாம பொம்பளை தலை தூக்குறதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது ஆபத்துல தாமா போய் முடியும். ஜானகி, ஜானகி, ஜானகி. அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது, சொல்லுங்க. ராத்திரியாச்சும் நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க, இத வரேன். யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா, 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே,
1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா?